சரியான நேரத்துக்கு தான் நீயும் வந்திருக்க. உன் குடும்பத்தோட சேர்ந்து ஜெயிலுக்கு போக ரெடியா இருக்கல? டேய் சார் போடா. சார் என்ன விடுங்க சார். மரியாதை வாடா. சார் முடிச்சிட்டு போறீங்க. சார் என்ன விடுங்க சார். போடா. அங்க பாரு. சார் சார் என்ன விடுங்க சார். சார், எதுக்கு சார் முடிச்சிட்டு போறீங்க? சொல்றத கேளுங்க சார். நான் சார் பண்ணேன். கூட்டிட்டு வாங்க. அண்ணி, பாருங்க அண்ணி. சார் ப்ளீஸ் சார் இருங்க சார். அண்ணே, ஏங்க எதுவா இருந்தாலும் எங்க மேடத்திட்ட பேசுங்க. மேடம் என்ன மேடம் இது ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? இவங்க எல்லாரும் போலீஸ் மேடம், ஏத்தியா? போடா. நாங்க என்ன மேடம் என்ன பண்ணுவோம்? சொன்னீங்க? சார், விடுங்க சார். பாத்தியாடா வேலு, என் அண்ணா அந்த சத்யா பொண்ணால அவன் சின்ன பையனோட ஜெயிலுக்கு போற கண் கொள்ளா காட்சி எப்படி இருக்கு பாத்தியா? சூப்பரா இருக்கு டாடி. மேடம் ஆமா பாருங்க வயசானவங்க ப்ளீஸ் மேடம் எந்த தப்பு இல்ல. சார் நான் என்ன சார் பண்ணேன்? சார் எதுக்கு சார் எங்களை எல்லாம் ஏத்துறீங்க? தங்கச்சி, அண்ணே ப்ளீஸ் சார், அவங்கள எல்லாம் விடுங்க சார். மேடம் ப்ளீஸ் பாட்டி, சார், மேடம் என்ன சார் பண்றீங்க? சீக்கிரம் ஏத்து. சார், இருங்க சார். எல்லாரும் இருக்காங்கல்ல, நல்லாதீங்க சார். மேடம், புரிஞ்சுக்கோங்க மேடம். மேடம் நீங்க இவ பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மேடம். அப்படியா? அதெல்லாம் ஸ்டேஷன் போய் பாத்துக்கலாம். இப்ப வண்டி ஏறு. மேடம் 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 ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் இருங்க மேடம் ப்ளீஸ். எனக்கு சத்யா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு மேடம். இனிமே பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்திட்டேன். நீ வண்டியில ஏறு. மேடம் சத்யா கிட்ட பேசாம நான் வர மாட்டேன் மேடம். சத்யா கிட்ட பேசிட்டு நானே வந்துடுறேன் மேடம். என் குடும்பம் உங்க கஸ்டடியில இருக்கும்போது நான் எங்க மேடம் போக போறேன்? கண்டிப்பா நான் வந்துடுறேன். ஓகே மேடம், நீங்க இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புங்க. இவ என்கிட்ட அப்படி என்னதான் பேசுறான்னு நானும். சரி சத்யா, அண்ணி ஏறுங்க எல்லாரும் சீக்கிரம். அண்ணி சார், சார், விடுங்க சார். பயமா இருக்கு. ஏன் சார் இப்படி யாரும் பண்றீங்க? பயப்படாதீங்க. நான் நான் சீக்கிரமா எதுவும் வந்து பண்ணல உங்க சார். எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுறேன். என்ன அண்ணி இதெல்லாம்? அண்ணி எங்களை விட சொல்லுங்க அழாதீங்க, அண்ணி. பயமா இருக்கு அண்ணி. மேடம், ரோஹிணி ப்ளீஸ் அழாத, பாத்து போங்க. நான் கண்டிப்பா வருவேன். அண்ணி அண்ணி பாத்து அண்ணி. போய் தொலையட்டும். சத்யா ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? காரணம் உனக்கு நல்லாவே தெரியும். அத திரும்ப திரும்ப சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. இங்க பாரு, உனக்கு ஏன் கூட தானே பிரச்சனை. என்ன பழி வாங்க தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் ஜெயிலுக்கு போறேன், அவங்க எல்லாரையும் விட்டுரு. அவங்க எல்லாரையும் விடுறதா? நோ சான்ஸ். உன் மனசு என்ன கல்லா? வயசான பாட்டியும் காலேஜ் போயிட்டு இருக்கிற ரோஹிணியும் சின்ன பொண்ணான ரேவதியையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கியே. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? எனக்கு மனசாட்சி இருக்கோ இல்லையோ, ஆனா உனக்கு ஆணவம், திமிரு, தெனாவட்டு, அகம்பாவம், தாங்குற கர்வம் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சம்பவத்துக்கெல்லாம் யார் காரணம்? பாட்டி, ரோஹிணி, ரேவதி அரெஸ்ட் ஆகுறத பத்தி கவலைப்படுறியே. நீ நினைச்சிருந்தா இது நடக்காம தடுத்து இருக்கலாம். ஆனா நீ மனசு வைக்கல. உனக்கு இவங்கள விட உன் புருஷன் தான் முக்கியமா இருந்தான். அவனை வெளியில எடுக்கிறதுக்காக நீ இவங்க எல்லாரும் உள்ள போறத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. இப்ப வந்து குத்துதே கொடையுதேனா நான் என்ன பண்ண முடியும்? வேணா சத்யா, நீ ரொம்ப பெரிய பாவத்தை சேர்த்துக்கிட்டே இருக்க, பாத்துக்கோ. இப்ப கூட நீ என்ன மிரட்டிட்டு இருக்கியே தவிர என்கிட்ட கெஞ்சி கேட்டு என் காலை புடிச்சு கதறி மன்னிப்பு கேட்கணும்னு தோணவே இல்லல. பாத்தியாடா வேலு, நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? என் கால்ல விழுந்து என் குடும்பத்தை விட்டுருன்னு கெஞ்சி கேட்கணும்னு சொன்ன. அத நீ செய்யல. இப்ப நான் சொல்றேன், நீ மட்டும் இல்ல, உன் மொத்த குடும்பமும் அந்த கிழவியையும் சேர்த்துதான் சொல்றேன். எல்லாரும் என் கால்ல விழுந்து கதறி அழுது கெஞ்சணும். அப்ப வேணும்னா போனா போகுதுன்னு உங்க எல்லாரையும் விட சொல்றேன். யாரு? பாட்டி உன் கால்ல விழணும், என் மாமா உன் கால்ல விழணும். நீ பண்றதுக்கெல்லாம் உனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்க போகுதுன்னு நீ பாத்துக்கிட்டே இரு. கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம நீ ஆணவத்துல ஆடிட்டு இருக்கல, உனக்கெல்லாம் பெருசா அடி விழும். ஆ, அடி விழ போகுதா? யார் அடிப்பா? என்ன அடிக்கிறதுக்கு யார் இருக்கா?
உனக்கு வேணும்னா அந்த கிழவியும் அந்த கிழவியோட மகனும் பெரியவங்களா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே என் கால் தூசி மாதிரி. சத்யா, கால் தூசி என் கால்ல விழறது ஒண்ணும் தப்பில்ல. என்னைய அடிச்ச, உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. நாளெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுடி. இதுவரைக்கும் நீ பாத்துட்டு இருந்த ஆதரவு வேற, இனிமே நீ பார்க்க போற ஆதரவு வேற. என் புருஷனையும் என் குடும்பத்தையும் உள்ள தூக்கி கொண்டு போய் வச்சுட்டா நான் உன் காலை பிடிச்சு கதறுவேன் நினைச்சியா? அவங்களை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன்டி.